சந்தோஷி 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 நீ சந்தோஷம் கொண்டாடும் சன்னியாசி சந்தோஷி வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கு எங்கட ஊரில் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கிறேன். அழகான ஒரு கடற்கரை உண்டு. நான் பின்னேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வரேன். அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பாருங்கள், மயானம் ஒன்று இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இதுவும் மயானம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். அப்படியே பின்னுக்கு பாருங்கள், அந்த சூரியன் மறைய போகுது. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இருக்கு. தெரியறனாலதான் பேசுறேன், கண்ணுக்கு தெரியுதுல்ல. தென்னை மரம், அப்புறம் அந்த சூரியன் மறையும் போது அந்த நெருப்பு கலர்ல பாருங்க, அந்த வானத்துல தெரிகிறது. அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கும். கடற்கரைக்கு வாங்க, கடற்கரைக்கு போனதுக்கு பிற்பாடு அந்த பகுதியையும் காட்டுறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். தனியா நடந்து போகும்போது இந்த மைண்ட்ல எதுவுமே இருக்காது. ஒரு ரிலாக்ஸான, ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியா இருக்கும். ஸோ செம்மையான ஒரு இடம் உண்டு. இது எங்கட ஊரில் இருக்கிற ஒரு இடம் உண்டு தான். வாங்க, உங்களுக்கு நான் முழுமையாக காட்டுறேன். வணக்கம், என்ன பெயர் உங்களோட? சண்முகநாதன். சண்முகநாதன். எங்க இருக்கிறீங்க நீங்க? நான் பிறந்த இடம் ஜாம்பட்டி, இருக்கிற அன்போடி. இப்ப இருக்கிறது அன்பு ஒளிபுரம். இப்ப எங்க வேலை அதுவும் வந்தீங்களா? நான் எங்களோட காணி இருக்கு, பார்த்துட்டு காணியை பார்த்துட்டு போக முடியும். எப்படி இந்த இடம்? நல்ல அழகான ஒரு இடம் உண்டு. எப்படி அரசாங்கம் எல்லாம் இப்ப புதிய அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒரு நாள் போகணும், போனாதான் தெரியும். தெரியும். ஐயாவை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா. சரி, நன்றி. உண்மையானா ஒரு பூமியில தான் இருக்கானா, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டனா? என்னங்க இது, இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. சூரியன் மறைய போது அந்த இடத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குண்டு. என்ன அழகுங்க! இதெல்லாம் வர்ணிக்கணும்னா வைரமுத்துவை தான் கொண்டு வரணும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. 1000 பிரச்சனை இருக்கும். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு கூட கடன் பிரச்சனை, தொல்லை, வீட்டுல பிரச்சனை, வேலை இல்லாம 1000 பிரச்சனை இருக்குங்க. எல்லாத்தையும் விடுங்க. இதை விட ஒரு காட்சி எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஏன் நான் இந்த இடத்துக்கு வர தொடங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சில நேரத்துல எப்பயாவது இருந்துட்டு சும்மா வரும்போது, இப்ப வெள்ளக்காராக்கள் இல்ல, வெள்ளக்காராக்கள் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா வெள்ளக்காராக்கள் போவாங்க, ஜோடி ஜோடியா போவானுங்க இந்த இடத்துல இருந்து. அப்புறம் தான் பாருங்க, பின்னுக்கு தெரியுது ஒரு பச்சை கலர்ல காடு, ஒரு முடிகிற இடம் மாதிரி, அந்த தூரம் வரைக்கும் போவானுங்க. ஸோ இந்தியால ஹோட்டல் இருக்கு, ஒரு 4-5 ஹோட்டல் இந்த பக்கம் இருக்குது. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா அவனுங்கள் கனடா, அமெரிக்கா, சுவிஸ், இது போல எங்கேயோ இருந்து, ஏதோ ஒரு தேசத்துல இருந்து, ஏதோ நாட்டுல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு இதுல என்னதான் இருக்கு, அப்படி என்னதான் இதை பாக்குறானுங்க, என்னதான் போறானுங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன தான்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு நான் யோசிச்சேன். அப்ப நான் என்ன செஞ்சேன்டா, நானும் இந்த இடத்தால சும்மா போவோம், சரி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு நானும் பாத்தீங்கன்னா பின்னேரத்துல ஏதாவது நேரம் கிடைச்சா இந்த இடத்தால போக தொடங்கணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு அமைதி, யாரோடையுமே நம்ம கதைக்க போறது இல்லை, தனியா போறோம், ஒரு ப்ரெஷர் இல்ல, டென்ஷன் இல்ல, எதையுமே யோசிக்க போறது இல்ல. இந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலம் தான். நம்ம என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், காசுன்றதே தேவை வாழ்க்கைக்கு. காசு இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்னதான் செஞ்சாலும் எதுவுமே நிலைக்க போறது இல்லை. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 28 வயசு. இன்னொரு 30 வருஷத்துக்கு பிற்பாடு நான் இருப்பேனா? நான் உழைச்சதெல்லாம் என்ன ஆகியிருக்கும்? வீடு கட்டி இருந்தா, வாகனம் எடுத்திருந்தா, இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு. அப்ப அது நம்ம தனியா இதால போகும்போதுதான் ஒரு அமைதியா இருக்கு, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, சந்தோஷமா இருக்கு. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இதை நான் இன்றைக்கு மாத்திரம் பாக்குறது இல்லை, அடிக்கடி பாக்குறேன் நான். சோ இதால தனியா போகும்போது பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்குங்க. சூரியன் மறைய போது அந்த நெருப்பு மாதிரிக்கு ஒரு வெளிச்சம் உண்டதுல இருக்கு. அதை பாருங்க எப்படி இருக்குண்டு, எவ்வளவு அழகா இருக்குண்டு. இதுதான் எங்கட ஊர், இதுதான் எங்கட ஊர் கடற்கரை. இந்த கடற்கரையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, ஒரே கலர்ல. இதுதாங்க எங்கட ஊர். அப்புறம் பாருங்க, இன்னொன்று காட்டுறேன். அந்த அதுல உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஒரு கப்பல் ஒன்று இருக்கு. அந்த கப்பல் பின்னாம்பெரிய கப்பல் உண்டு. அது இன்னும் இருட்டாங்கனதுக்கு பிற்பாடு நல்ல வெளிச்சமா தெரியுங்க. அது இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கூடுதலா விடுதலை புலிகள் இருந்த காலத்துல அது இன்னொன்றும் இருக்கு. இந்த பாருங்க, அதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அங்க ரொம்ப தூரம் போகணும். அதுல ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. முதல் விடுதலை புலிகள்லாம் இருந்த காலத்துல அது அடிப்படைப்பட்ட பங்கர். ஸோ அதை பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பல் வந்து இலங்கையிலேயே இயற்கையாக அமைந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம திருகோணமலை மாவட்டத்துக்கு திருகோணமலைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த துறைமுகத்துக்கு தான் அந்த கப்பல் போகும். அப்ப அதுக்கு அமெரிக்கா, இந்தியா, சீனா இந்த மாதிரியான முக்கியமான நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த துறைமுகத்துக்காகவே மிகப்பெரிய அரசியல் தந்திரங்கள், மிகப்பெரிய வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கதைச்சு பெரியாக்கள்லாம் கதைக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு இடம் உண்டுங்க. இது செம்மையா இருக்கா இல்லையா? பாருங்க, அங்க பாருங்க சொர்க்கம். அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க சொர்க்கம்னா எப்படி இருக்கும். இந்தா பாருங்க, பின்னுக்கு தெரியுது ஒரு வானம், முகில், அதுக்கு இடையில வந்து இருக்கிறது போலதான் திரைப்படத்துல எல்லாம் காட்டுவாங்க. அதை நாங்க படத்துல பார்க்க தேவையில்ல. இதா பாருங்க, நேரா பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, செம்மையா இருக்குங்க உண்மையாவே. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு முகில் இருக்கு. அங்க பாருங்க ஏதோ அந்தரத்துல தொங்குற மாதிரியான அந்தரத்துல தான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க உண்மையாவே. அங்க பாருங்க ஒரு வெள்ளை கொக்கொண்டு பறக்குது. செம்மையான ஒரு இடம் உண்டுங்க, அமைதியான ஒரு இடம் உண்டு. இந்தா பாருங்க பறவைகள் சத்தம் போடுறது. அதுல ஒரு பங்களா ஒன்று இருக்கு, அதுல ஆக்கள் ஒருத்தரும் இல்லை. இந்தா பாருங்க அதுல ஒரு பங்களா இருக்கு, அதுல ஆக்கள் யாருமே இல்லை. அந்த பக்கமா போனோம்டா வந்து ஒரு பேய் பயம் வரும். ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும், அதுவும் காட்டு பக்கம், அதுவும் பெரிய பங்களா. பேய் பிசாசு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமா இருக்கும். சும்மா முஸ்பாத்திக்கு சொல்றேன் பகுதிக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. பாருங்க எப்படி இருக்கு எங்கட ஊர். இதுதான் எங்கட ஈழத்து மண், எங்கட தமிழ் மண்ணினுடைய அழகு. சரி மக்களே, நண்பர்களே, சொந்தங்களே, உறவுகளே எல்லாருமே, நானும் பாத்தீங்கன்னா வீட்டை போறேன்னு உங்களோட கதைச்சு கொண்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் இப்ப அங்க போகணும்.